அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சொல்ல. வணக்கம். மகாவிஷ்ணு சர்ச்சை ஓடிட்டு இருக்குது. அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில இருந்து இந்தியாவுக்கு வரேன், என்னை யாரும் நீங்க தேட வேண்டியது இல்லை, இதை வரேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வேற கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் என்பது போல பேசியிருந்தார். இப்போ வந்துட்டார். ஏர்போர்ட்லயே சுத்தி வளைச்சிட்டாங்க. விசாரணை போய்கிட்டு இருக்குது. காவல்துறை இந்த விஷயத்துல ஒரு அதிகமாக தலையிடுகிறதோ என்று விமர்சனம் வருது இல்ல, அதை எப்படி பார்க்க? காவல்துறை அதிகமாக தலையிடுகிறது அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் தாமதமாக தலையிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த செய்தி பரவி மூணு நாள் ஆக போகுது. இப்போ 3 நாளைக்கு அப்புறம் தான் காவல்துறை இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்கன்னா அதை கொஞ்சம் இதாக தான் பார்க்கணும். மகாவிஷ்ணுவை கைது செய்ததுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மேலாண்மை குழுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த பிடிஏன்னு சொல்லுவாங்கல்ல, பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், நிர்வாகிகள் யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிச்சிருக்கணும். அந்த தலைமை ஆசிரியர் யாரோ அவங்கள விசாரிச்சிருக்கணும். இதுல வேற பாத்தீங்கன்னா அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவர் தான் தெளிவா கேள்வி கேட்கிறாரு. நீங்க எப்படி இப்படி அன்சைன்டிபிக் விஷயத்தெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு இப்ப கேட்கிறாரு. கேட்ட உடனே இந்த லூசுப்ப என்ன சொல்றேன்னா, கல்வித்துறை இயக்குனரை விட உங்களுக்கு நிறைய தெரியுமா, அவரை விட உங்களுக்கு அறிவு ஜாஸ்தியா, அவரு நான் அனுமதிக்கிறாரு, நீங்க யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? அதை கேட்டுட்டு முக்கியமா ஒரு விஷயம் கேட்டான். அதுதான் நம்ம கவனிக்கணும். உங்க பேர் என்ன அப்படின்றான். இதுதான் பாஜகவோட ஸ்டைல். அடுத்த நிமிஷம் உன் பேர் என்ன? அவர் பேர் சங்கர், முனைவர் சங்கர். கிறிஸ்தவராவோ முஸ்லீம், அதுதான் அவன் எதிர்பார்த்தது. அது சாம்சனாவோ சலீமாவோ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்படியே திசையை திருப்பி விடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தான். அது சங்கர். அவர் அதுல அந்த ஆசிரியரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்ல மறந்துட்டாங்க. அதை நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு செய்யணும். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை குறைபாடு உள்ளவர். அவங்க மனைவி பார்ஷியலி பிளைண்ட். அவங்களுக்கு கொஞ்சமாக தான் கண்ணு தெரியும், முழுசாக தெரியாது. அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவரும் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. இன்னொரு தம்பி இருக்காரு, அவர் மன வளர்ச்சி குன்றியவர். அப்ப குடும்பமே எப்பேற்பட்ட ஒரு அழுத்தத்துல இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, +2ல மாநில அளவில் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்கள், அதாவது மொத்த மாற்றுத்திறனாளிகளில் +2ல முதல் மதிப்பெண் பெற்றவர் மாநில அளவில் சங்கர். ஆனா சங்கரை பத்தி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அவர் கேள்வி கேட்டாருன்றதோட நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா MA B.Ed முடிச்சுட்டு இந்த கோட்டா இருக்கு பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளிகள் கோட்டான்னு, அந்த கோட்டால அவர் வரல. ஜெனரல் கேட்டகரியில செலக்ட் ஆகி ஆசிரியர். அவர் மெரிட்ல, அதாவது ஜெனரல் கேட்டகரின்னு முதல்ல அதை தானே ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஜெனரல் கேட்டகரியிலேயே அவர் செலக்ட் ஆகி உள்ள வர்றாரு. பிளஸ் PhD பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பிப்ரவரி தான் PhD வாங்கியிருக்காரு. இப்போ 2024 பிப்ரவரியில் PhD வாங்கியிருக்காரு. அவரை விட உனக்கு அறிவு இருக்கா? அவரை கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு? ஒரு 10th தானங்க படிச்சிருக்கிறாரு. 10th ஃபெயிலுங்க. அவன் பேரே மதுரை மகா. எதுல? அசத்த போகுது யாருல, அதுல காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுல மௌலி சொல்றாரு, அடுத்த மதுரை முத்துவா வருவாருன்னு நினைக்கிறேன் இந்த மதுரை மகா அப்படின்னு. அங்கேயும் நீ ஃபெயிலு. ஜெயிச்சிருந்தனா மதுரை முத்து மாதிரி நீ ஃபேமஸ் ஆயிருப்ப. நீ அங்கேயே காலி. ஒன்றும் இல்லைங்க, இதே மாதிரி காமெடி ஷோக்கு வந்தவர் தானே சிவகார்த்திகேயன். இன்னைக்கு ஜெயிச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நிக்கலையா? அங்க நீ டிவி ப்ரோக்ராம்லேயும் ஃபெயிலு. அது அகத்தியர்னு ஏதோ ஒரு குறும்படம் வேற எடுத்து முதல்ல யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நான் செய்த குறும்பு அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சு குரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, அண்ணன் விஜயலட்சுமியும் அண்ணனும் மாதிரி, அது ஒரு கதை ஓடி இருக்கு. அதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அந்த படம் பாதியில எடுக்கல, விட்டாங்க அப்படியே. மிர்ச்சி ரேடியோ இருக்குல்ல, ரேடியோ மிர்ச்சி, அதுல RJ-வா இருந்த விஜய்னு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நான் ஹீரோவா போடுறேன் அது இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணி முடிச்சுட்டு, அந்த பொண்ணு எப்போ வீடியோ போட போகுதுன்னு தெரியல. டேய் சீமான், அதே மாதிரி டேய் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எப்போ வீடியோ போட போகுதுன்னு தெரியல. அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த பொண்ணு, அஞ்சு குரியன்னு பேரு. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் எங்க போறாரு தம்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழருக்கு வர்றாரு. ஆமா, 2 வருஷம் நாம் தமிழர். இவர் தெலுங்கர்னு சொல்றாரு. தன்னுடைய குடும்பம், தாய் தந்தை எல்லாம் தெலுங்கு பேசுறவங்க அப்படின்னு சொல்றாரு. சாட்டை கூப்பிட்டு வச்சு அவரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற. அப்படி என்ன இந்த சாட்டை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கூட இருந்தவன் இப்ப காசு சம்பாதிச்சிட்டானே நம்மளை விட அப்படின்னு சாட்டையை கூப்பிட்டு பேசுனது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சம்பந்தம் இல்லாம சாட்டை ஏன் இவனை கூப்பிட்டு பேசணும்? ஏன்னா 2 ஆண்டுகள் நாம் தமிழர்ல பயணிச்சிருக்காரு இவர் தம்பி. அதுக்கப்புறம் தான் எல்லா பயணங்களும் தோல்வியிலே போகுது. ஸ்டாண்டப் காமெடி பண்ணா புட்டுக்குச்சு, படம் எடுத்தா ஊத்திக்குச்சு. நாம் தமிழருக்கு போனா அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியல. கையில இருக்கிறது பெஸ்ட் பிஸ்னஸ், காட் பிஸ்னஸ் அப்படின்னா அங்க வந்துட்டாப்ல.
வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் போட்டு நான் உனக்கு தியானம் சொல்லி கொடுக்குறேன், அதை சொல்லி கொடுக்குறேன், இதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை. இது என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நான் அங்கே போனேங்க, அவர் என்னை தொட்டாரு, அப்படியே எனக்கு ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஹீலிங் தெரப்பின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பக்கத்தில் வந்து உங்கள் தோலை தொட்டேன்னு வச்சிங்க, என்ன ஆகும்? திடுக்குன்னு அப்படியே தூக்கி போடுமா இல்லையா? இல்லை நம்ம பேசி நம்ம சும்மா இருப்போம், திடீர்னு யாராவது வந்து பேசுங்கன்னா என்ன அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குதாங்க. என்ன சொல்றதுன்னா, கண்ணை மூடி உட்காந்து இப்படியே இங்கே பாரு அப்படிங்கிறது. அவன் அங்கேயே கவனத்தில் உட்காந்துட்டு இருப்பாள். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நேராக போய் இந்த இடத்துல கையை வச்சோன்னா டப்புன்னு தூக்கி போட்டுரும். தூக்கி போட்டோடனே இவனு அவர் என் மேலே கை வச்சாரு, எனக்கு அருள் வந்துருச்சு அப்படின்னு உளறிட்டு இருப்பாங்க. இப்படி ஏமாத்துறதுக்கு 10,000 ரூபா காசு வேற. 10,000 ரூபா அவரோட அந்த தியான பயிற்சி வகுப்புக்கு 100 பேர் வராங்க மினிமம். வந்தாங்கன்னா கணக்கு போட்டு பார்த்துங்க, 10 லட்சம் ரூபாய். அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாள் செலவே 1 லட்ச ரூபா கூட வராது. மிச்ச காசு பூரா ஆட்டையை போட்டு கேட்டால் அன்னதானம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு சொல்றது, ஏமாத்துறது. 4 நாடுகள்ல ஒரு கிளை இருக்குதாம்மா. ஆஸ்திரேலியாவில் இருக்கு, மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்ட் த டாட்ஸ். 2 ஆண்டு நாம் தமிழர் பயணம். இந்த நாடுகள்லாம் தமிழர்கள் குடியேறிய பகுதி. X+Y=C வந்துருச்சா? எப்படி வந்து தன்னுடைய நெட்வொர்க்கை டெவலப் பண்ணியிருக்கான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியது, இப்போ இந்த பள்ளியில் போய் என்ன பண்ணியிருப்பான்றீங்க? இதுக்கு நாம் தமிழரும் உடந்தைன்றீங்களா? நாம் தமிழர் உடந்தை இல்லைங்க. அந்த நாம் தமிழர்ல ஏமாந்த ஈழத்தை புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்கள ஒரு பெரும்பகுதியை அண்ணன் ஏமாத்துறாருன்னா, இன்னொரு பகுதி இவன் தனியா ஆட்டை போட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஆரம்பிச்ச கட்சிக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேர், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இந்த பள்ளியில எப்படி உள்ள போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு பள்ளியில இப்ப நம்ம போய் கேட்கறோம்னு வைங்களேன், நான் போறேன், கருப்பு சட்டை போட்டிருக்கேன். இல்ல, அமைச்சரவை பார்த்திருக்கிறாரு, நிறைய பேர், நிறைய அமைச்சர். ஏங்க யாரை போய் வேணாலும் போய் பார்த்து போட்டோ எடுத்துட்டு வரலாங்க. இந்த கால நேரத்துல அவங்க வந்து அந்த பார்வையாளர்களை சந்திக்கக்கூடிய நேரம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. நேரா போனீங்கன்னா, ஐயா ஒரு போட்டோ அப்படின்னா வாங்க அப்படின்னு இன்னொரு போட்டோ எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். இது வந்து பல காலமா பண்ற இந்த தெருமுனையில இருக்க ஜோசிகாரம் பண்ற ஃப்ராடு தானுங்க. அமிதாப் பச்சன் கூட பாத்துங்க, ஜாக்கி சான் கூட இருக்க பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கணக்காங்க. அமைச்சரை போய் பார்த்தாருன்னா, மோடி கூட தான் ஒரு நாளைக்கு 1000 பேர் போட்டோ எடுக்கிறான். அப்ப அவ்வளவு பேரும் மோடிக்கு தெரியும்னு அர்த்தமா? அதுல எத்தனை பேர் ஃப்ராடு பித்தலாட்டம் பண்றவெல்லாம் இருப்பான். அப்ப அவ்வளவு கூட எல்லாம் மோடிக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. இது வந்து என்னன்னா, இந்த போட்டோ எல்லாம் போய் காட்டுறது, ஸ்கூலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கறது. ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாலே போதுங்க, ஸ்கூல்ல குஷி ஆயிடுவாங்க HM. பாத்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு பேரே வந்து பீப்புள் கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குல்ல, பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஆசைப்பட்டு இந்த டீச்சர் வந்து அப்பாவியா போய் மாட்டிக்கிச்சு. அந்த HM யாராவது ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்கன்னா வேலையே போயிடும், ஜெயிலுக்கும் போகணும். முதல்ல ஒருத்தரை பேச சொல்லும் போது என்ன ஏது யாருன்னு எதுவும் விசாரிக்காம இவங்க எப்படி பண்ணலாம்? பேக்ரவுண்ட் செக். HM ரூம்ல அந்த அதுக்கெல்லாம் பேர் ஒரு பேக்ரவுண்ட் செக்கா? பேக்ரவுண்ட் செக்னா இவன் யார், இவன் இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கான், எங்க பேசியிருக்கிறான், அதெல்லாம் நீங்க செக் பண்ணணும். இவன் என்ன 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு பரம்பொருள் டிவின்னு ஒரு சேனலே வச்சிருக்கிறான். வந்து காசு கொடுக்குறான்னு உடனே தேடி பார்க்க வேண்டியது இவன் என்ன யாரு. இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இவன் சொல்றது காமத்தின் மூலம் கடவுளை காட்டுகிறேன். நம்ம சாட்டை எடுத்த பேட்டியே தான், தமிழ் மக்களை வந்து காமத்தின் வழியே கடவுளுக்கு கொண்டு போறதுக்கு. பல பேரோடு உடலுறவு வைத்துக் கொள்ளலாமா? கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம், அதுதான் கடவுளை அடையும் வழி. அவன் பேசுறது. அப்ப இவன் வந்து என்ன பண்றான், இவனோட செக்ஸ் அரிப்புக்கு நான் ஆன்மீகம். இப்ப நான் அவனு கேட்கறேன், கரும்பு சாப்பிட்டுட்டு அதுக்கு கூலியை வாங்கிக்கிறேன். ஆமா, இப்ப நான் அவனு கேட்கறேன், நான் வந்து யாரோ ஒரு பொம்பளையை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குமா, என் கூட வரியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அடுத்த 1/2 மணி நேரத்துல அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல நான் இருப்பேன். தூக்கி உள்ள வச்சிருவாங்க. உண்டா இல்லையா? ஒரு போன் அடிச்சா போதும், அடுத்த 1/2 மணி நேரத்துல என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதே ஆன்மீகம்ன்ற பேர்ல தியானம் பண்ணியாச்சு, தியானம் எல்லாம் முடிஞ்சது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். வாங்க உங்களுக்கு காமத்தின் வழியாக கடவுளை காட்டுகிறேன் வாங்க அப்படின்னு உள்ள கூட்டு போனா போயிடுவாங்க. நம்ம மக்களோட பிரச்சனையே என்ன தெரியுமாங்க, எளிதான சொல்யூஷன். எல்லா விஷயத்துக்கும் ஒரு எளிமையான முடிவு எனக்கு வேணும். நான் வேலை செய்யக்கூடாது, பணம் வரணும். நான் படிக்க முடியாது, என்னால எனக்கு மார்க் வரணும். நான் 9லேருந்து 5 மணி வரை தான் வேலை பார்ப்பேன், வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை பார்ப்பேன். ஆனா இப்போ வாங்குற சம்பளம் மாதிரி எனக்கு 10 மடங்கு சம்பளம் வேணும். இதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி ஆன்மீக ஆளுங்க கிட்ட போய் இவங்க எல்லாம் சிக்கி என்ன ஆகுது, இவங்க நேர விரயம். முதல்ல விஷயம் நேர விரயம். அந்த நேரம் திருப்பி வரவே வராது. நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்றேன்னு வைங்களேன், அந்த 10 நிமிஷம் திருப்பி கிடைக்குமா? நான் சொல்றது இதுதான் சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப அன்பானவர்கள், உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள்னா அவங்களுக்கு என்ன செலவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவங்ககிட்ட நேரம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த நேரத்தை வந்து நீங்க திருப்பி எடுக்கவே முடியாது.
நான் இப்போ உங்களுக்கு 5000 ரூபாய் செலவு பண்ணேன்னு வைங்களேன், நான் இன்னொரு தடவை அந்த 5000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஆனா உங்களுக்காக ஒரு அரை மணி நேரத்தை செலவு பண்றேன்னா அந்த அரை மணி நேரத்தை என்னால் திருப்பி எடுக்கவே முடியாது. புரியுதா? அப்ப அந்த நேரம் உங்களுக்கு போயிருது. பிளஸ் இந்த தியான இதுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸுன்னு கொண்டு போய் கட்டி ஏமாந்துடுறீங்க. கேட்டா ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துறாரு, அது செலவெல்லாம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு இவங்களே சமாதானப்படுத்திக்கிறது. அப்புறம் கூட்டம் நிறைய வந்தா ஏப்பா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க, இது ஒரு திரைப்படத்துல கூட எடுத்து காமிச்சிட்டாங்க, இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு 50 பேரை கூட்டி இங்க உட்கார வைப்போம். உட்கார வச்சுட்டு நான் என்ன சொல்றேன், உங்க பிரச்சனை, உங்க பேரு, உங்க ஊர், இது எல்லாத்தையும் நம்ம தொண்டர்கள் தரக்கூடிய துண்டு சீட்ல எழுதி அந்த கண்ணாடி குடுவையில போடுங்க அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் போடுறாங்க. போட்டோடனே கொண்டாந்து என் முன்னாடி வச்சாச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன சைஸில் மினி யாக குண்டை ஒன்று வளர்த்துருவோம், அதில் நெருப்பு வச்சுடுவோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கடவுளோட அருளால் உங்கள் பிரச்சனைகளை பூரா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கை விட்டு ஒரு சீட் எடுக்கிறேன். சுருட்டி இருக்கு, எடுத்து இப்படி தலையில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு மதன் திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு வந்து தீராத வயிற்று வலின்னு சொல்றாரு. மதன் எந்திரிங்க பாப்போம் அப்படின்னா நீங்க எந்திரிப்பீங்க உடனே, நீங்க ஏன் ஆளு சரியா, நீங்க எந்திரிப்பீங்க. நான் உடனே இந்த சீட்டை வச்சு பார்த்தீங்களா மதன் திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்காரு, இது வயிற்று வலின்னு எழுதியிருக்காரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. திருவொற்றியூருக்கு பக்கத்துல ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்கு, அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 சனிக்கிழமை போய் சுத்திட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க பிரச்சனை இப்படி நெருப்போடு நெருப்பாக தீர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெருப்புல போடுறேன். போட்டு அடுத்த சீட் எடுக்கிறேன். சரவணன் சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு, சைதாப்பேட்டையா, அவருக்கு வந்து பையன் நல்லா படிக்க மாட்டான் அப்படின்றாரு. சரவணன் எங்க இருக்கீங்கன்னா ஒரு சரவணன் எந்திரிப்பார், பிரிச்சு படிச்சா பார்த்தீங்களா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சரவணன் உங்க பையனோட அந்த சோம்பல் முட்டாள்தனம்லாம் நெருப்போடு நெருப்பா போயிடும், நீங்க போய் அந்த இதுக்கு பண்ணுங்க ஏதாவது ஒன்று சொல்லிடு. இப்படியே அவ சொன்னேன்னு வச்சுக்கலாம் 50 பேருக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா, மதன் வந்து நீங்க ஏன் ஆளு, நான் முதல்ல எடுத்த சீட்டு வந்து சரவணனோட சீட்டு, மதன் அதான் எழுதியிருக்காரா பாப்புன்னு நான் எடுக்கும்போது தான் சரவணனை பத்தி படிச்சுக்கிறேன். நான் படிச்சுட்டு உங்க பிரச்சனை தீரும்னு சொல்லி இதை நெருப்புல போட்டேன். நான் என்ன எடுத்து படிச்சேன்னு யாரும் இனிமேல் நிரூபிக்க முடியாது. எண்ட் ஆஃப் த ஷோ 50 சீட்டையும் நான் நெருப்புல போட்டு எரிச்சிட்டேன். ஆனா உங்க ஒரு ஆளை தவிர மிச்சம் 49 பேர் யாரு, பப்ளிக். அவ்வளவு பேரும் போய் என்ன சொல்லுவான், சக்தி வாய்ந்தவருப்பா, பேரு ஊரு பிரச்சனை வரைக்கும் சொல்றாருங்க, நம்புவானா இல்லையா? அப்போ நம்ம வெளிநாடுகள்ல இந்த மாதிரி வித்தையெல்லாம் கத்துக்கிட்டான்னா போய் மேஜிக் ஷோ நடத்துவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு காலில இருந்து பிறந்தவன், வயிற்றுல இருந்து பிறந்தவன், அசிங்க அசிங்கமா வாயில வந்துடும். நம்ம ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுறமேன்றதுக்காக அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அந்த ஆசிரியர் அவருக்கு வந்து எவ்வளவு மனசு புண்பட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல ரைட். இப்போ ரங்கராஜ் பாண்டே அதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் அது வந்து அவர் கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஆனால் இது எல்லாமே காலங்காலமாக நம்முடைய நாட்டில் பேசப்படுறது, தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேசப்படுறது, நம்முடைய மதம் சொல்லக்கூடியது, நம்முடைய கலாச்சாரம் சொல்லக்கூடியது. அவர் பேசியதுல ஒரு வார்த்தை கூட தவறான வார்த்தை இல்லை. தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி இந்த மாதிரி திராவிட அரசியல் அது இதுன்னு சொல்லி வந்து பள்ளி கல்வியை மொத்தமாக நாசமாக போகிறாங்க. இப்போ இந்த ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கைன்னு போனாங்கன்னா இன்னும் கெட்டு போயிடும். இன்னும் பயப்படுவாங்க, ஆசிரியர்கள் பயப்படுவாங்க. இந்த மாதிரி அறிவு சார்ந்த அறம் சார்ந்த எந்த நிகழ்ச்சியும் நடக்காது, மொத்தமும் சீரழிஞ்சு போகுது. ஏற்கனவே தமிழும் தெரில, இங்கிலீஷும் தெரில, இனி ஒன்றுமே தெரியாமல் போகிறாங்க, நாசமாக போகுது. ஏற்கனவே வந்து RN ரவி கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு பள்ளி கல்வி வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. இதை விட மோசமாக போகுதுன்னு சாபம் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு. பாரம்பரியத்தை காப்பாற்றணும்ல. பாண்டியோட அப்பா இறந்து போனவுடனே அவங்க அம்மாவை தூக்கி நெருப்புல போட்டு கொளுத்த சொல்லுங்க, அதான் நம்ம பாரம்பரியம். சதிதாங்க நம்மளுடைய பாரம்பரியம். பாண்டியோட அப்பா இறந்துட்டாருன்னா அவங்க அம்மாவையும் தூக்கி நெருப்புல போட்டு கொளுத்த சொல்லுங்க. இல்ல அதை மாத்திட்டாங்கல்ல, இப்ப மொட்டை போடுறது உங்களுக்கு வசதியா இருந்தா மாத்திப்பீங்களா? அப்போ பாரம்பரியம்னா ஒழுங்கா பாரம்பரியத்தை கடைபிடிங்க, ஒழுங்கா பாரம்பரியத்தை கடைபிடிங்க. அவங்க கணவன் செத்த உடனே போட்டு எரிச்சிருங்க, எரிச்சிட்டு அப்புறம் வந்து இதான் பாரம்பரியம்னு பேசுங்க. உங்களுக்கு வசதியா இருக்கும்னா பாரம்பரியம் வேண்டான்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு வசதியா இருந்தா பாரம்பரியம்னு பேசுவீங்க, திமுகவுக்கு எதிராக பேசணும்னா பாரம்பரியம்னு பேசுவீங்க, உங்களுக்கு சனாதனத்துக்கு ஆதரவா பேசினா பாரம்பரியம்னு பேசுவீங்க. மற்றதுக்கெல்லாம் பாரம்பரியம் வேணாமா? சதியும் பாரம்பரியம் தான், அதையும் கொண்டு வாங்க. கடல் தாண்டி போக கூடாது, அது பாரம்பரியம். மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்குற அத்தனை பாப்பார பசங்களையும் திருப்பி கூட்டுவாங்க. கூட்டு வர்றது மட்டும் இல்ல, ஜாதி பிரஷ்டம் பண்ணுங்க. ராமானுஜர் ஜாதி பிரஷ்டம் பண்ணாங்களே, கணித மேதை ராமானுஜனை ஜாதி பிரஷ்டம் பண்ணாங்கல்ல, காந்திக்கே நடந்ததுன்னு சொன்னாரு, சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க பூரா ஜாதி பிரஷ்டம் பண்ணுங்க. இனிமே அவர்கள் பார்ப்பனர்கள் இல்லைன்னு அறிவிங்க. நீங்க யாரும் இனிமே போகாதீங்க, உஞ்சவிருத்தி பண்ணி சாப்பிடுங்க, சாணக்கியா சேனல் நடத்தாதீங்க. நீங்க ஒரு நல்ல முதல்ல நீங்க ஒரு நல்ல பார்ப்பனராக நடந்து காட்டுங்க. உங்க பாரம்பரியப்படி டெய்லி காலையில உங்க தெருவில் போய் உஞ்சவிருத்தி எடுத்து அதை சமைச்சு சாப்பிடுங்க. குருகுலம் அமைச்சுக்குங்க.
உங்க பார்ப்பன சிறுவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வீட்டு வேலை வாங்குங்க, வீட்டுல துணி துவைக்க சொல்லுங்க, அவங்களே போய் உஞ்ச விருத்தி வாங்கிட்டு வர சொல்லுங்க. குருகுலத்துல என்னங்க பண்ணுவாங்க? இல்ல இந்த குருகுலம்னு சொன்னதுனால கேக்குறேன். அவர் வந்து 3,00,000க்கு மேற்பட்ட குருகுலங்கள் இருந்தது. எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அழிச்சிட்டாங்க. கலாச்சாரத்தை மொத்தமா பொசிக்கிட்டாங்க. அந்த பொசிக்கி நாசமாக்குனது யாரு? ராஜாராம் மோகன் ராய்ன்ற பார்ப்பனர் தான். அவரு தான் போய் வெள்ளக்காரன்ட்ட சொன்னாரு, நாங்க இப்படி சமஸ்கிருதத்தை படிச்சு வீணா போறோம், கொஞ்சம் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்கன்னு அவரு தான் போய் கேட்டாரு. அவரை முதல்ல தூக்கி போட்டு மிதிங்க போங்க. ராஜாராம் மோகன் ராய் தான் போய் இந்த வேலையை செஞ்சாரு. பார்ப்பனர்களுக்கெல்லாம் ஆங்கில கல்வி கொடுங்க அப்படின்னு அவர் தான் போய் கேட்டார். நான் என்ன சொல்றேன், நீ ஏன் சாணக்கியா சேனல் நடத்துறீங்க? போய் உஞ்ச விருத்தி எடுங்க. உஞ்ச விருத்தி எடுத்து இடுப்புல மட்டும் வேட்டி கட்டுங்க, சட்டை போடாத, பூணூல் தெரியும்படி போய் வீடு வீடா போய் உஞ்ச விருத்தி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் கேட்டு அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு தரையில பலகை இருக்குல்ல, மரப்பலகை, அதை தலைக்கு வச்சு படுக்கணும். பெட்ல எல்லாம் படுக்கக்கூடாது, மேட்ரஸ்ல எல்லாம் படுக்காதீங்க, ஏசி எல்லாம் படுக்க கூடாது. தரையில உங்ககிட்ட படிக்க வர்ற பசங்கள்கிட்ட சொல்லி சாணம் போட்டு தரையை மொழுகி மண் தரையில படுத்து தூங்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து எங்கள்கிட்ட பாரம்பரியம் பேசுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு பாரம்பரியம் வேணுமா வேணாமான்னு நாங்க அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம். அரசு பள்ளியில முதல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களா பண்ணக்கூடாதுன்னு நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. 28(1) நடைமுறையில் இருந்துட்டு தானங்க இருக்குது. கோயில்கள்ல பிள்ளையார் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. எங்க கோயில்ல பண்ற பஜனை வேற, பூஜை வேற. ஸ்கூலுக்கு முன்னாடி கோயில் இருக்குது. ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கு, சில ஸ்கூல்ல உள்ளேயே வச்சிடறாங்க. அசோக் நகர்ல ஸ்கூலுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுல சாமி கும்பிட்டு தான் பிள்ளைங்க எல்லாம் உள்ள போறாங்க. இல்ல அது ஸ்கூலுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, முன்னாடி விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் சரி, பிள்ளைங்க கோயில் ஸ்கூலுக்கு போகும்போது சாமி கும்பிடுறது அப்படின்றதெல்லாம் விட்டுருவோம். அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. நான் சொல்றது இந்த மத பிரச்சாரம்ன்ற வேலையை செய்யக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு ஆர்டிகல் 28(1) முதல் செக்ஷன் சொல்றது. சரி, இப்போ இப்படி கேக்குறாங்கல்ல, இப்ப சிறுபான்மை பள்ளிகள் எல்லாம் மத பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த செக்ஷன்ல தெளிவா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? நோ ரிலிஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஷுட் பி ஹெல்ட் இன் ஃபுல்லி ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். முழுமையாக அரசிடமிருந்து நிதியுதவி பெற்று நடக்கக்கூடிய பள்ளிகளில் செய்யக்கூடாது. எங்க செய்யலாம்னா, சில பள்ளிகள் ஒரு என்டோவ்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக உருவாக்கப்பட்டிருந்தால் அங்க பார்ஷியலி தான் ஸ்டேட் ஃபண்ட் இருக்கும், அங்க நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு என்டோவ்மெண்ட், ஒரு ரிலிஜியஸ் என்டோவ்மெண்ட் ட்ரஸ்ட். இப்ப காஞ்சி சங்கராச்சாரியாரோட ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, சனாதன தர்மம் சொல்லி கொடுக்குறாங்க. அங்க நீங்க போய் என்ன கர்மத்தை வேணா பண்ணிட்டு போங்க. இஸ்லாமியர் வந்து கொஞ்சம் சொத்துக்களை எழுதி வச்சு இந்த ஸ்கூலை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அரசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் சம்பளத்தை கொடுக்கும். அந்த இடம் இதெல்லாம் இவரோட என்டோவ்மெண்ட்ல இருந்து வந்த சொத்து. அப்போ அங்க வந்து அவங்க இஸ்லாமிய பத்தி பேசுவாங்க. ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஸ்கூல்ல நடத்துறாங்க, அதுக்கப்புறம் அதை கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இனிஷியலா போட்ட சொத்துக்கு எல்லாமே அந்த சர்ச்சோட சேர்ந்தது. அங்க நடத்தலாம். அங்க எல்லா மதத்துக்கும் அதுக்கு உரிமை இருக்கு, அதுவும் அந்த ஷெட்யூல்லே இருக்கு. இது அசோக் நகர் ஸ்கூல் 100% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட்ல நடத்தக்கூடிய ஸ்கூல். அங்க நீங்க இது மாதிரி நடத்துனது அன்கான்ஸ்டியூஷனல். கோர்ட்ல கேஸ் போட்டா தூக்கி உள்ள வைப்பாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டா அந்த தலைமை ஆசிரியையே உள்ள தூக்கி வைப்பாங்க. இப்போ ஆசிரியர்கள் மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சில நன்னெறிகளை போதிக்கிறாங்க. சில விஷயங்களை கொஞ்சம் பயமுறுத்தினா பூச்சாண்டி வருவாங்கிற மாதிரி ஒரு பயம். அதுக்கு நீங்க சாமியாரை கூட்டு வருவீங்களா? ஆர்டிகல் 51(a)(h) என்ன சொல்லுது? கிண்டில் த சயின்டிபிக் டெம்பர் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது நம்ம அடிப்படை கடமைகள்ல ஒண்ணு. நம்மளுடைய ஆர்டிகல் என்ன சொல்லுது? விஞ்ஞான விஷயங்களா விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த சிந்தனையை தூண்டுவது என்பது நம்மளது அடிப்படை கடமைகளில் ஒன்றுன்னு சொல்லுது. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடணும்? இஸ்ரோல இருந்து ஒருத்தரை கூட்டுவாங்க, நாங்க இந்த சந்திராயன் எப்படி பண்ணோம், மங்கள்யான் எப்படிலாம் பண்ணோம்னு அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சயின்டிபிக்கா அறிவு வரும் இல்லையா? இந்த பையனுக்கு என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 23 வயசுங்க அவனுக்கு. 23 இல்ல 24 வயசு இருக்கும். தாடி கூட சரியா வளரல. இவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இவன் என்ன மோட்டிவேட் பண்ண போறான்? அப்துல் கலாமுக்கு யார் மோட்டிவேட் பண்ணி அவர் விஞ்ஞானி ஆனாரு? மோட்டிவேஷன்ன்றது உள்ள இருந்து தானா வரும். பல்வேறு புத்தகங்களை படிக்கும்போது, ஓ இதெல்லாம் இப்படி இருக்கா, அதெல்லாம் அப்படி இருக்கா. நானே ஒரு காலத்துல பக்தனா தான் இருந்தேன். அம்பேத்கரோட புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் மோட்டிவேட் ஆகி, ஓ இதெல்லாம் தப்பு நம்ம பண்ணது அப்படின்னு தூக்கி போட்டு வெளியே வர்றேன் நான். அப்ப மோட்டிவேஷன்றது வந்து புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக வரும். நீ போன பிறவியில செஞ்ச பாவ புண்ணியதால் தான் நீ இந்த பிறவியில இப்படி இருக்க அப்படின்னு சொல்றது சனாதனம். அதை சொல்றதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்கு இல்லைங்க. இப்ப சனாதனம், அதன் மீதான ஆதரவு எதிர்ப்புங்கிறது ரெண்டுமே இருக்கு. அது எப்படி ஆதரவு இருக்க முடியும்னு கேக்குறேன். இல்ல, மக்கள்கிட்ட ஆதரவு கருத்து இருக்குதானே. சங்கர் வந்து என்ன சொல்றாரு? ஆசிரியர் முனைவர் சங்கர் என்ன சொல்றாரு? ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கத்துறாரு. இவன் என்ன கேட்க, வாட்ஸ் யுவர் நேம்? இவர் பெரிய பருப்பு, இவருக்கு இங்கிலீஷ் பேசுவார். 10ஆம் கிளாஸ் படிச்ச தெருப்பொறுக்கி நாய் இது. இவன் வந்து இன்னைக்கு காசை வசூல் பண்ணிட்டு ஆஸ்திரேலியால போய் நான் வந்து ஃபிளைட் ஓட்டுறேன், சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்து நான் போய் ஓட்ட போறேன்,
என் பின்னாடி ஒரு கேமராமேனை வச்சு ஷூட் பண்றேன், அதை எடுத்து யூடியூப்ல போடுறேன்னு இருக்கான். பேசுறது பூரா காமம் காமம் காமம். ஒருத்தன்ட்ட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, வேலை செய்யாம நிறைய காசு மட்டும் வருதுன்னு வச்சுங்களேன், பர்வர்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும். பர்வர்ஷன், வக்ர சிந்தனைகள் தான் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா உங்களுக்கு வேலையே இல்லை. வேலை இருந்தா நீங்க வேலை செய்ய போயிடுவீங்க. இவனுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. அப்ப என்ன தோணும், அன்னைக்கு ஒரு இதை பார்த்தோம், அந்த பொண்ணை ரெடி பண்ணுவோமா, இந்த பையனை ரெடி பண்ணுவோமா அப்படின்னு ஏதாவது இதே தான் சிந்தனை ஓடிட்டு இருக்கும் அவனுக்கு. அப்ப என்ன பண்ணுவான், ஏற்கனவே பேசுறான் கூட்டங்கள்ல, பல்வேறு பேரோட காமம் வைத்துக் கொள்வது ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் ரஜினிஷ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இவர் வந்து புதுசாலாம் சொல்ல வேண்டியது. ரஜினிஷ் சொன்னது வேற ஆங்கிள் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு, என்னால காமத்தை அடக்க முடியல, ஆனா அனுபவிச்சுட்டு போ, ஏன் அடக்குற அப்படின்னு அவ்வளவுதான் சொன்னாரு. அப்ப என்ன, அதுக்கு என்னதான் முடிவு? முடிவுலாம் ஒண்ணுமே கிடையாது, முடிவுலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னாரு. ஒருத்தர் கேட்கறாங்க, ஆஸ் அ ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க லண்டன்ல. நிறுத்து அப்படின்றாரு. என்ன, ஹூ டோல்ட் யூ தட் ஐ எம் a ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னாரு. ஹூ டோல்ட் யூ ஐ எம் a ரிலீஜியஸ் லீடர்? I'm just a person. I'm giving my perception அப்படின்ற. நான் வந்து மத தலைவர்னு யார் உங்களுக்கு சொன்னது? நான் என் மனதில் தோன்றும் சிந்தனைகளை உங்கள்கிட்ட பகிர்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, பிடிக்கலன்னா விட்டு போ அப்படின்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு. அவர் சொன்ன காமத்தை நோக்கிய அணுகுமுறை என்பது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அது அழுத்துரும், சலிச்சு போயிடும், போ, அதுக்கு அப்புறம் அதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், எல்லாரும் வந்து படுக்கலாம் வாங்க. அதுலயும் குறிப்பா நீ ஏன் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போற, ஏன் போற, அந்த பெண்கள் மனசுல பூரா இதை விதைச்சு வச்சுட்டேன்னா அந்த குடும்பத்தையே மொத்தமா உள்ள இழுத்தரலாம். ஒரு பாய் ஸ்கூல்ல போய் பேசுனீங்கன்னா அந்த பையன் மட்டும் தாங்க வருவான். நீங்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த பிள்ளை வந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி புள்ள குட்டியோட வரும்போதே உள்ள இழுத்துருவாங்க மொத்தமா. இந்த சாய்பாபா குரூப் இருக்கு பாருங்க, அவங்க முதல்ல பிடிக்கிறது வந்து பொம்பளைங்களை தான் பிடிப்பாங்க. பொம்பளைங்களை பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பொம்பளை ஆம்பளை எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்துருவாங்க. நீங்க சினிமாவே பாருங்க, எதுக்கு சென்டிமெண்ட் படம் எடுக்கிறாங்க, குடும்பமா வந்து பாருங்க, குடும்பங்கள் பாராட்டும் வெற்றி சித்திரம் அப்படின்னு தானே போடுறாங்க. அதுக்குதான் இவனுக்கு பொம்பளைங்களை டார்கெட் பண்றதுக்கு என்னன்னா, ஒண்ணு நிறைய மெம்பர்ஸ் உள்ள வருவாங்க, ரெண்டு இவனோட வக்கர புத்திக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பெண்கள் உள்ள வருவாங்க. இவர் மேல வந்து விசாரணை வழக்கு எல்லாமே வந்து அவர் ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பேசினாருங்கிற வகையில போட முடியாது. ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி அவமானப்படுத்திட்டாரு என்பதாகத்தான் வழக்கு போடுறாங்க. ஆனா அந்த வழக்கு நிக்குமா? அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் ஏன் கருத்தை சொல்லல, நம்முடைய நம்பிக்கைகள் என்ன சொல்லுதோ, நம்முடைய மதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொன்னேன்னு சொல்ல போறாரு. அந்த கேஸ் நிக்குமா நிக்காதான்றத அப்புறம் பாக்கலாங்க. முதல்ல கேஸ் போடட்டும். முதல்ல கேஸ் போட வேண்டிய விஷயம் தானே. 51AHக்கு எதிரான ஒரு வேலை. அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டிய மாணவர்களை முட்டாள்தனத்தை நோக்கி தள்ளுவது என்பதே சட்டத்துக்கு புறம்பான வேலை தான். அதே போலவே இப்ப அரசாங்க பணத்தில் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளியில போய் மதம் சார்ந்த பிரச்சாரத்தை பண்றதும் தப்பு தான். அங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் இருப்பாங்க, இஸ்லாமிய பிள்ளைகள் இருப்பாங்க. நான் எந்த மதத்தையும் உயர்த்தியும் பேசல, தாழ்த்தியும் பேசல. ஏன்னா உனக்கு எல்லா மதத்துல இருந்தும் ஆள் வந்தா காசு தானே. அதுதானே நீ என்ன சொல்ற, ஒரு மந்திரத்தை சொன்னா பறக்கலாம், ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு வரும், ஒரு மந்திரத்தை சொன்னா தண்ணி வரும். எல்லாம் வருமா? வரும். அதுக்கு மந்திரம்லாம் சொல்ல வேணாம். ஃபிளைட்ல டிக்கெட் எடுத்தா பறக்கலாம், ₹1 கொடுத்து தீப்பெட்டி வாங்கினா நெருப்பு வரும், ₹10 கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா தண்ணி வரும். மற்றபடி வேற எதுவும் வராதுன்றதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனா இந்த ஃப்ராடுங்க இப்படி ஏமாத்திட்டு திரிகிறாங்கன்றத மக்கள் உணரணுன்றதுதான் நம்மளுடைய முன்வைக்கிறோமே தவிர, அதிலும் குறிப்பாக இளைய தலைமுறையை நாம எப்படியாவது பள்ளிக்கு கொண்டு வந்து, பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு கொண்டு போய் அப்படியே அவங்கள மேல கொண்டு வந்துடலான்னு பார்த்தா, இல்ல உன் தலையெழுத்து இப்படிதான், நீ இப்படிதான் இருக்கணும், உன்னால மாற முடியாதுன்னு அவர்த்த வந்து சொல்றதுக்கு அந்த பள்ளி தலைமை ஆசிரியரே துணை. இது வந்து மோட்டிவேஷன் கிடையாது, டிமோட்டிவேஷன் தான். இப்போ ஒரு பிள்ளை என்ன நினைக்கும், எங்க அப்பா மெக்கானிக், நான் கஷ்டத்துல தான் இருக்கேன், ஏன் கஷ்டத்துல இருக்கேன், பாவம், போன ஜென்மத்துல நாங்க எல்லாரும் பண்ண பாவம். அப்ப மோட்டிவேஷன் வேணாம், அந்த பிள்ளை நல்லா படிக்க வேண்டாம், மேல போக வேணாம், போய் இப்ப உயர்கல்வி பெற்று இந்த வறுமையை விட்டு அது வெளியே வர வேண்டாம்னா அது வர வேண்டாம்னு இவன் சொல்றான். அதுதானே இதோட நோக்கமாக இருக்கு. சோ இது வந்து கடுமையான தண்டனையை கொடுக்கணும். கொடுக்கறது அந்த மகாவிஷ்ணுவுக்கு மட்டும் இல்ல, அந்த தலைமை ஆசிரியர் 2 பேரையும் தண்டிக்கணும். தண்டிச்சாதான் அடுத்தால இன்னொரு தலைமை ஆசிரியர் இப்படி ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்ற அறிவு வரும். நடத்தினோம்னா அன்னைக்கு 2 பேர் உள்ள போனாங்களே, அது மாதிரி நமக்கும் நடக்கும் அப்படின்ற பயம் வரும். இந்த இடத்தில் அரசாங்கம் கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது. இது அடுத்த தலைமுறையவே பாதிக்கக்கூடிய ஒரு வேலை. இதை தொடர்ந்து எல்லா பள்ளிக்கும் போனாங்கன்னா மொத்தமா நாடு நாசமா போகும். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, பயனுள்ளதா இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.